வாங்கண்ணே 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 வாங்கம்மா. வணக்கம். ஏண்ணே ஃபங்க்ஷனுக்கு முக்கியமானவங்களே நீங்க தான், இப்படி லேட்டா வரலாமா? எப்பவும் போலதாம்மா, இவங்க கிளம்ப கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எப்பயாவது வந்தீங்களே, ஃபங்க்ஷனுக்கு இன்னும் டைம் இருக்கு சம்பந்தி. அம்மா பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. பவித்ரா, பரம பாத்துக்கினியா? வானு என்ன அம்மா அழகாக்கிறா, என் கண்ணே பட்டணம் போல இருக்கு அம்மாடி. ஆமா, நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன். நீங்க 2 பேரும் உட்காருங்க. ஏன் அண்ணாமலை, வெண்ணிலாவை இப்படி பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? வருண் சீக்கிரமே வெண்ணிலாவை புரிஞ்சுப்பாக்கா. இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா முடியட்டும், அப்புறமா எல்லாமே நல்லதா நடக்கும். அம்மா மாப்பிள்ளைங்களை வர சொல்லுங்க. கௌதம், வருண், வணக்கம் மாப்பிள்ள. வணக்கம் மாப்பிள்ள, உட்காருங்க. உங்களுக்கு இந்த வேஷ்டி சட்டை ரொம்ப அழகா இருக்கு. வன்மதி, இது ஜஸ்ட் ஒரு சம்பிரதாயம், அவ்வளவுதான். நான் திரும்பவும் உங்க கழுத்துல தாலி கட்டுறதால நம்ம கணவன் மனைவி ஆயிட முடியாது. நாம இப்பவும் ஃப்ரெண்ட்ஸ் தான். நமக்குள்ள எப்ப அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம முழு மனசோட ஏத்துக்கிறோமோ அப்பதான் நம்ம கணவன் மனைவி. புரியுதா? அம்மா எவ்வளவு நேரமா தாலியை பிரிச்சு கோப்பீங்க? இத முடிஞ்சிடுச்சு சாமி. சின்ன மாப்பிள்ளைய காணோம், எங்க போனாரு? அவரை கூப்பிடுங்க, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. அண்ணாமலை, வருண் எங்க? போன் பேசிட்டு வரேன்னு போனாங்கா. முகூர்த்த நேரத்துல அவன் எங்க போனா? வருண், வெண்ணிலா உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனானா? இல்ல மாமா. அப்ப அதுக்குள்ள எங்க போனா? எங்க எங்க வருண்? அவன் எங்கன்னு தெரியல, நம்ம ரூம்ல காணோம். வீடு முழுக்க தேடி பார்த்துட்டோம், எங்கேயும் அவனை காணோம். காணோமா? என்னங்க மாப்பிள்ள இப்படி பண்ணிட்டாரு? ஃபங்க்ஷன் நடக்கிற இந்த நேரத்துல அவர் இல்லன்னா மாப்பிள்ளைக்கு ஏதோ விருப்பம் இல்லைன்னு தானே சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, மாப்பிள்ளை இப்ப வந்துருவாரு. நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாம இரு. என்ன அண்ணாமலை, இவன் எங்க போயிட்டா? எல்லாம் ரெடியா இருக்கும்போது இவன் எங்க போனா? மறுபடியும் ஏன் இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கா? அம்மா முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு, சடங்கு ஆரம்பிக்கணும். கொஞ்சம் பொறுமையா இருங்க, இப்ப வந்துருவான். அண்ணாமலை, வருண் போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அங்க வருண் வந்தானா? நான் கௌதம் பேசுறேன். அங்க வருண் வந்தானா? ஹலோ, வருண் அங்க வந்தானா? இல்லைங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ. எங்க என்னங்க உங்க தம்பி இப்படி பண்ணிட்டாரு? முகூர்த்த டைம்ல எங்கங்க போனாரு? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. வன்மதி, நீங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. அவன் இங்கதான் எங்கேயாவது போயிருப்பான். எங்க போய் சொல்றீங்க? வருண் நிச்சயமா சாராவை பார்க்க தான் போயிருப்பாரு. நேத்து நீங்க அவ்ளோ சொல்லியும் அவர் போயிருக்காருன்னா அவருக்கு இந்த குடும்பத்தை விட சாரா தான் முக்கியமா? சார், இங்க சாரானு. சாராவா? வருண், சாரா,
சாரா காம் டவுன். எங்க நீ வராம போயிருவேன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் வருண். அதான் வந்துட்டேன்ல, வா முதல்ல அம்மாவை பார்க்கலாம். டாக்டர் உள்ள செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வருண். அவங்க என்னென்னமோ சொல்றாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வருண். வா அம்மா பார்க்கலாம். சாராதான் முக்கியம்னா அவளையே கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்க வேண்டியதானே. இதுக்கு ஏன் தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்கணும்? ஐயோ வான்மதி, அப்படிலாம் இல்ல. வெண்ணிலா தான் எல்லா விதத்திலையும் அவனுக்கு ஏத்த பொண்ணு. வெண்ணிலாவளை மட்டும்தான் அவனை சந்தோஷமா பாத்துக்க முடியும். அவன் வெண்ணிலாவை ஏத்துக்கணும் தான் நாங்க இவ்வளவு பண்றோம். என்ன பண்ணி என்னங்க பிரயோஜனம்? என்ன நடந்தாலும் அவர் அந்த சாரா பின்னாடி தானே போறாரு. என் தங்கச்சியை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சாரா? சாரா நீ பயப்படாத, அம்மாக்கு ஒண்ணும் ஆகாது. இல்ல வருண், டாக்டர் என்னென்னமோ சொல்றாங்க, எனக்கு பயமா இருக்கு வருண். நீ என் கூடவே இரு வருண். ப்ளீஸ் வருண். எந்த ஒரு பொண்ணும் தன் புருஷன் என்ன தப்பு பண்றாருன்னு தெரியாம கூட அமைதியா இருந்துருவா. ஆனா என் தங்கச்சி தான் புருஷன் இன்னொரு பொண்ண விரும்புறாருன்னு தெரிஞ்சும் அவர் மேல பாசம் வச்சாங்க. அவருக்காக தன் வாழ்க்கையவே விட்டு கொடுக்க முடிவு பண்ணா. அந்த மனச கூட புரிஞ்சுக்க முடியலன்னா அவர் என்னங்க மனுஷன்?